நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் உங்களை அப்படியே தொடுறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு. அதே மாதிரி 3 நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல நபர்களுக்கு உறுதுணையாக இருந்ததெல்லாம் போதும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உறுதுணையாக அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இருப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். இவ்வளோ நாளாக என்ன தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, குடும்பத்துலேயும் சரி உறவுகளையும் சரி, எனக்கு யார் உதவ போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உண்மையாக உதவிய நட்பு, நீங்கள் உண்மையாக உதவிய உறவுகள், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருப்பாங்க. அது ரியாலிட்டியாக நடக்கும். அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்து நிறைய லாக் ஆகி டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகுது. தொழிலில் ஒரு ஏற்றம், தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. எதை செய்தாலும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் செய்யுங்க. தேவையில்லாமல் செய்யவா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடு செய்யவே வேண்டாம். ஓகேவா? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யலாம். இந்த மாதம் அந்தளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய ஆதரவு இருக்குது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஒரு மாற்றம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். அதே போல் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடலாமா, குடும்பத்தை விட்டு வெளியே விஷயங்கிட்டா போயிடுமாலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. வேண்டாம், டிசம்பர் மாதம் வரையும் பொறுமையாக இருங்க. டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய உறவுகள் உங்களுடன் சேர்ந்து உங்களுடன் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல ஒரு லாபம், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து உங்களை தேடி வாங்குவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் 1 by 1 அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி 100 பேர் புதுசாக வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா நாளைக்கு அடுத்து ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஸோ வியாபாரத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி என்பவர்களை யாரெல்லாம் தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும். அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. உங்கள்கிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. இப்போ நிறைய பிரச்சனையே பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பிரச்சனை தான். உங்களுடைய வேலையாட்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த வருடம் நீங்கள் நேர்மையான உண்மையான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடன் புரிந்து கொண்டு அனுசரணையாக உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் கவலையையும் வருத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டுங்கிற நம்பிக்கையுடன் இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக தொடங்கலாம். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு
கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா, வழிபாடு பண்ணி தோத்துட்டேன் பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.